नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के मुख्यमंत्री मुथुक स्टालिन का 72वां जन्मदिन समारोह गांधी मार्केट इलगंकन मारियम्मन मंदिर के निकट हुआ। समारोह में स्वागत भाषण सेंथिल कुमार 20वें वार्ड के पार्टी सचिव द्वारा दिया गया। अध्यक्षता क्षेत्रीय पार्टी सचिव आर.जी. बाबू ने की। जनसभा में विशेष भाषण विधानसभा के उपस्पीकर पिचांडी, स्कूल शिक्षा मंत्री, दक्षिण जिला पार्टी सचिव महेश पोयमोजी ने दिया। महानगर पार्टी सचिव मथिवानन, पूर्व विधानसभा सदस्य एनिको इरुद्यराज भी उपस्थित रहे। अंत में धन्यवाद भाषण एस.एस. सुरुली राजन, 20वें वार्ड के पार्टी सचिव द्वारा दिया गया। इस सभा में जिला महानगर प्रशासक चेंगटुवन, मूकन, लीलावेलु, नूरकान चंद्रमोहन, पोन्सेल्लैया, सारोजिनी, तमिल चेल्वन तथा क्षेत्रीय पार्टी सचिव नीलेमेगम, धर्मराज, राज मुहम्मद, मोहन, मणिवेल, विजय कुमार, शिव कुमार और वार्ड पार्टी सचिव स्थानीय परिषद प्रतिनिधियों ने भाग लिया और इसे सफल बनाया। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, உருப்பமைந்து உராஞ்சா வெல்படை வேந்தன் வெற்கையுள் எல்லாம் தலை என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எல்லா வகைகளிலும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஒரு அரசின் மிக சிறந்த செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய 72வது பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த இயக்கத்தினுடைய தலைவர், எங்களை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆர்.ஜி. பாபு பொறுப்பேற்றிருக்கின்ற மகேஷ், சரவணன், ரகுநாதன், லோகநாத், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இயக்கத்தினுடைய தலைவருடைய பிறந்த நாளை அரிமா 72 என்கின்ற தலைப்பில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்திட வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு ஆளுமையை அழைத்து நாம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கான இந்த பெருமையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்த பொழுது, இன்றைக்கு இந்த பகுதியில் யாரை அழைத்து பேசலாம் என்று எண்ணிய பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை சபாநாயகர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கு. பிச்சாண்டி அவர்களை அழைத்தால் அது சரியாக இருக்கும், முறையாக இருக்கும் என்று இன்றைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பில் நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கழக செயலாளர்களே, பிரதிநிதிகளே, நகரமன்ற உறுப்பினர்களே, இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, தொண்டரணி, தொழிலாளரணி உடைய உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்றால், தமிழக மக்களுக்காக இந்த ஆட்சி இன்றைக்கு சீர்மிகு திட்டங்களை எந்த மாநிலமும் செய்யாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. நம்முடைய முதல்வர் மாணவ பருவத்திலே கழகத்திலே இருந்த பொழுது பேரறிஞர் அண்ணாவை கொண்டு வந்து கோபாலபுரத்திலே கூட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆரை அழைத்து ஒரு